அனைவருக்கும் வணக்கம். யூடியூப் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும் என்னுடைய சேனலை பார்த்து எனக்கு ஆதரவு அளித்து வரும் உலகத்தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணியின் பணிவான வணக்கம். வாஸ்து சாஸ்திரத்தில் மூட நம்பிக்கை அறவே நீக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு 130 வீடியோக்கள் 130-150 வீடியோக்கள் நம்ம அந்த அப்டேட் பண்ணியிருக்கோம். அதில் இல்லாத சில ஸ்பெஷலான விஷயங்கள் நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல வாஸ்துப்படியான ஒரு 100% உள்ள ஒரு வாஸ்துப்படியான வீடை நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் காமிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் என்னுடைய முழு பிளான் படியே ஒருத்தர் 100% ஒரு நல்ல வாஸ்துப்படியான வீட்டை கட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த வீட்டில் இருந்து தான் நான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். ஒரு நல்ல வாஸ்துப்படியான வீடை எப்படி கட்டணும்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. நம்ம ஃபோனில் தான் நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கோம், சில பேர்த்துக்கு நம்ம போய் நேர்லையும் சொல்லியிருக்கோம். பட் பல பேர்த்துக்கு புரியாமல் இருந்திருக்கு, தெரியாமல் இருந்திருக்கு. அந்த மாதிரி விஷயங்களை வெளிப்படையாக எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அந்த வீடியோ நம்ம எடுக்கிறோம். கண்டினியூஸாக அந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். என்னோடய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிடுங்க. நான் போடக்கூடிய வீடியோ உடனே வந்துடும். இதே போல் கடந்த வாரம் போட்ட ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கட்டி முடித்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டில் போய் ஒரு ஃபீட்பேக் எடுத்துருந்தோம் நம்ம. ஸோ நிறைய நேர்கள் பார்த்துட்டு அதிலேருந்து கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் நிறைய கொஷின்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுலேயும் ஒரு நேயர் எங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி நம்ம பார்த்து கொடுத்த கிளைண்ட்டு தான். ஸோ எங்கள் வீடை நீங்கள் எப்போ எடுக்க போகிறீங்க, நானும் உங்கள் யூடியூப்பில் வரணுன்ற மாதிரிலாம் அவர் ஆசைப்பட்டிருந்தார். ஓகே, அந்த லாஸ்ட் வீக் போட்ட கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புது வீடு கட்டி போகிறாங்க. போய் சில நாட்களே அவருக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. அந்த வீட்டில் நிறைய ப்ராப்ளம்லாம் இல்லை, ரொம்ப சின்ன ப்ராப்ளம் தான். ஒரு ஸ்டேர் கேஸ் மட்டும் தவறு இருந்துச்சு. அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், முடிஞ்சால் போய் வாட்ச் பண்ணுங்கள். அந்த ஸ்டேர் கேஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ஒரு நிரந்தர ஜாப், கிட்டத்தட்ட 2 வருஷமாக நல்ல ஜாப் கிடச்சிருக்கு. எக்கனாமிக்கெலாம் இன்றைக்கி வெல்த்தாக இருக்கார். ஸோ அவரையும் அந்த கிளைண்ட்டையும் அந்த வீடியோவில் நம்ம பேச வச்சுருப்போம். ஸோ அனுபவங்கள் என்ற தலைப்பில் அது உள்ளே வந்திருக்கும். அதே போல் தான் வரும் நாட்களிலும் ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கு உண்டான வீடுகளும் என்னுடைய பழைய கிளைண்ட்டையே நம்ம மீட் பண்ணி அவங்களுடைய ஃபீட்பேக்கையும் அவங்களுடைய கருத்துக்களையும் நம்ம வீடியோவில் பதிவிருக்கோம். தொடர்ந்து என்னோடய சேனலை பார்த்துட்டு வாங்க. நீங்கள் எனக்கு எந்தளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, எனக்கு எந்தளவுக்கு எனக்கு நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்குறீங்களோ அந்தளவுக்கு தான் என்கிட்ட இருக்கிற நாலேஜ் உங்களுக்கு சொல்ல முடியும். இது வாஸ்து ஜோதிடம்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஜோதிடத்தில் 5ஆம் பாவகம்னு சொல்லுவோம். இது 5ஆம் பாவகம் அப்படின்றது ஓப்பன், அதாவது திறந்த மனசோட சொல்கிறது. ஸோ நிர்வாணம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நாங்கள் சேமித்து மனசுக்குள்ளேலாம் வச்சுக்க முடியாது, மூலக்குள்ளே வச்சுக்க முடியாது. எல்லோருக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய தாற்பயமும் கூட. என்னுடைய குருநாதர் அவர் மட்டும் வச்சுக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா நான் இந்த வாஸ்தை படிச்சிருக்க மாட்டேன். ஸோ நானும் அதே போல் என்னுடைய வாழ்நாளில் ஒரு 1000-2000 பேர்த்துக்காவது இந்த வாஸ்தை கற்றுக் கொடுக்கணும், ஒரு 5000 பேர்த்துக்காவது இந்த வாஸ்தை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக வேண்டி தான் என்னோடய சேனலை நான் ஓப்பன் பண்ணேன். இவ்வளோ நாள் என்னுடைய சேனலை நீங்கள் பார்த்து எனக்கு ஆதரவு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ இந்த வீடு பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த வீடு, உச்சம்னு சொல்லக்கூடிய இடத்துல வடகிழக்கு கார்னரில் நம்ம வாசல் வச்சுருக்கோம். கிழக்கு பக்கம் ஒரு பெரிய ஜன்னல் இருக்கும். அதே மாதிரி கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜன்னல் இருக்கும். போர்ட்டிகோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 feet உள்ள கேண்டிலிவர் மெத்தடில் இருக்கும் இந்த போர்ட்டிகோ. காலம்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கும் இந்த போர்ட்டிகோ. ஸோ இது சுற்றிலும் பார்த்திங்கன்னா மதில் ஓரளவுக்கு ஒரு 4 அடி ஹைட்டில் தான் போட்டிருப்போம். ஸோ இங்கே என்ன காரணம் மதில் ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கிரவுண்டை விட தோட்டத்தில் இந்த வீடு இருக்குது, கொஞ்சம் உயரமாக தூக்கி கட்டியாச்சு. அதனால் கொஞ்சம் மதில் கொஞ்சம் குறைவாக தான் போட்டிருப்போம். வீட்டுக்கு வெளியே பார்த்திங்கன்னா 7 அடி 8 அடி உயரத்தில் மதில் இருக்கும். வெளியில் அப்படி இதை எடுத்துக்கிறேங்க. ஸோ வீட்டுக்கு வெளியில் வடமேற்கில் 2 பாத்ரூம் இருக்குது. ஒன்று டாய்லெட்டு, இன்னொன்று குளிக்கிறதும். ஸோ இது கீழே செப்டி டேங்க் கிடையாதுங்க. செப்டி டேங்க் அந்த பக்கம் தனியாக போட்டிருக்கோம். ஸோ இங்கே எதுவுமே கார் பார்க்கிங் கிடையாது. கார் பார்க்கிங் நாங்கள் தனியாக ஒரு ஷெட்டு போட வேண்டியிருக்கு. இது எல்லாமே ப்ளைனாக தான் இருக்கும். இங்கெல்லாம் மேலே எந்த ஷெட்டும் இருக்காது வடக்கு பக்கம். ஸோ கிழக்கு மட்டும் ஒரு அளவாக நாங்கள் போர்ட்டிகோ கொடுத்துருக்கோம். போர்ட்டிகோவுக்கும் காம்பவுண்டுக்கும் நடுவிலையும் பார்த்திங்கன்னா நல்ல இடைவெளி இருக்கும். ஸோ இந்த இடத்துல இது போட்டிருக்கனால பலகை போட்டிருக்கனால அது தெரியாது. பட் இந்த இடத்துல ஒரு 4-5 அடி ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு. வாங்க வீட்டுக்குள்ளே போய் வீட்டோட உள்ள அமைப்பை பற்றி சொல்கிறேன். நான் புதுசாக பார்க்குற நேயர்களும் சரி, இல்லை ஆல்ரெடி நம்மளோட வியூவர்ஸும் சரி, இல்லை ஏற்கனவே கட்டியிருக்கிறவங்களும் சரி. ஸோ அந்த வாஸ்துப்படியான வீடு எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிங்க. இல்லை உங்கள் வீட்டில் இது போல் வீடு முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா எது வாஸ்துப்படியான வீடுன்றது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. ஸோ அதுதான் என்னுடைய நோக்கமும். வாங்க வீட்டுக்குள்ளே போவோம். நண்பர்களே, இது கிழக்கு பக்கம் இருக்கிற ஜன்னல். என்னோட இடது கை பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் இருக்கிற ஜன்னல். ஸோ இது ஒரு 3 திறப்பு வச்சுருக்கோம்.
இந்த ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 16க்கு 10 தான், ரொம்ப பெரிய ஹால்லாம் கிடையாது, ஒரு சின்ன ஹால் தான். இது பார்த்திங்கன்னா நல்லா இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்து வானம் தெரிகிற மாதிரி இருக்கும் இந்த ஜன்னல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வடக்கு ஜன்னல் பார்த்திங்கன்னா நல்லாவே வானம் தெரியும். இந்த வாசல் வந்து உச்சத்தில் வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா இது ஒரு ஜென்ரலான விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடியெல்லாம் டிகிரின்னு ஒரு அளவு இருக்குது, பாகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவு இருக்குது, அதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். இது இன்னும் ஃப்ளோரிங்லாம் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, இன்னும் பெருசாக இது எதுவும் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ இது வந்து வீட்டோடைய மெயின் ஹால். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். இது பொதுவாக ஒரு கருத்து இருக்கும், இந்த மாதிரி ஆர்ச் போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் போட்டுக்கலாம். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிழக்கு ஜன்னல், என்னோடய வலது கை பக்கம் இருக்குது கிழக்கு ஜன்னல். ஸோ இந்த ஜன்னல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிழக்கு பக்கம் வந்து சூரிய வெளிச்சம் உள்ளே வர மாதிரியான இடத்துல தான் சமையல் பண்ணணும். சூரிய வெளிச்சம் இருந்தால் தான் சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூரிய வெளிச்சம் இல்லாத வீட்டில் சாப்பாடு செஞ்சிங்கன்னா சாப்பாடு டேஸ்ட்டாக வராது. எவ்வளோ பெரிய சீஃப் குக்கு உங்கள் வீட்டில் சமைச்சாலும் கிழக்கு வெளிச்சம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் சாப்பாடு வராது. ஸோ இந்த பக்கம் வந்து ஜன்னல் வந்து அவசியம் வேணும். கிச்சனில் பார்த்திங்கன்னா இந்த லாப்டெல்லாம் போட்டிருப்போம், மேற்கு சோத்துலேயும் தெற்கு சோத்துலேயும் லாப்ட்டு போட்டிருப்போம் பொருள்கள் வச்சுக்கிறதுக்கு. கிழக்கு சோத்துலேயும் வடக்கு சோத்துலேயும் எந்த லாப்ட்டும் நம்ம போடலை. இதெல்லாம் இன்னும் டைல்ஸ் ஒட்டாமல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. கீழே வந்து நமக்கு என்ன டைல்ஸ் வேணுமோ அது வந்து நம்ம ஒட்டிக்கிடலாம். ஓகே, இப்போ இந்த ஹாலில் இருந்து பார்த்திங்கன்னா இது நான் இப்போ போகிறது வந்து பெட்ரூமு, மாஸ்டர் பெட்ரூமு. இந்த ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு கார்னரில் வந்து மெயின் டோர் வச்சுருக்கோம். வடமேற்கு மேற்கு ஒட்டின மாதிரி வந்து ஜன்னல் வச்சுருக்கோம், 2 தரப்புள்ள ஜன்னல். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பெருசாக லாப்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது, கபோர்டெல்லாம் எதுவுமே கிடையாது, லைனாக இருக்குது இந்த வீடு. ஸோ இந்த தென்கிழக்கில் வந்து கிழக்கு ஒட்டின மாதிரி தெற்கு சோத்தில் ஒரு ஜன்னல் வச்சுருக்கோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் வீடு. பட் இவங்களுக்கு நம்ம என்ன அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்கே வந்து இந்த வாட்டர் ஃபோர்க்குன்னு சொல்லக்கூடிய கபோர்டு ஒர்க் வந்து அவங்கள பண்ணிக்க சொல்லியிருக்கோம். சிமெண்ட்டில் வந்து ஸ்லாப்லாம் கட்டிட்டு இடத்த வந்து ரொம்ப அடைக்காமல், ஸோ ஒரு அளவாக சிமெண்ட்ஸ் வாட்டர் ஒர்க் வந்து ப்ளைவுட்டில் வந்து பண்ணிக்க சொல்லியிருக்கோம். ஸோ என்னோடய கிளைண்ட் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் வந்து ஸோ இது வந்து 10x11 அப்படின்ற சைஸில் இருக்குது. இது வந்து அடிஷ்னல் பெட்ரூம், வடமேற்கு பெட்ரூம். இது வடமேற்கில் வடக்கு பக்கம் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்கும். ஸோ இது 2 தரப்பு உள்ளது. அதேமாரி வடமேற்கில் மேற்கு பக்கம் ஒரு ஜன்னல் கொடுத்துருப்போம், இது 2 தரப்பு உள்ளது. ஸோ இது அந்த 11x11 10x11 சைஸ் உள்ளது. இதுலேயும் ஸ்லாப்லாம் ஒன்றும் இருக்காது. இங்கே மட்டும் ஒரு சின்ன கபோர்டு ஒர்க் மட்டும் கொடுத்துருக்கோம். மற்றபடி இந்த ரூம்லேயும் வந்து ஸ்லாப் ஒர்க் எதுவும் கிடையாது. இதில் வாட்டர் ஒர்க் வந்து அவங்க பண்ணிக்குவாங்க. 2 பாத்ரூம் வெளியே கொடுத்துருப்போம். இந்த வீட்டில் 2 வகையான ஸ்பெஷல் உண்டு. இந்த கிளைண்ட் வந்து நம்மளை வந்து முழுமையாக நம்பினதுனால இந்த கிளைண்ட்டுக்கு வந்து 2 விஷயம் வந்து நான் என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணேன். பட் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து பாத்ரூம் கிடையாது. 2 பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து ஸ்டேர்கேஸ் கிடையாது, மாடிப்படி கிடையாது. நீங்கள் இந்த வீட்டை சுற்றிலுமே நான் வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள், எங்கேயுமே மாடிப்படி வைக்கலை. அப்போ நீங்கள் கேட்கலாம் எப்படி சார் மேலே மாடிக்கு போகிறதுன்னு. பட் அது வெறும் நீடு கிடையாது, நெசசரி கிடையாது. தேவை இருக்குன்னா நம்ம வச்சுக்கலாம், ஒரு ஏணிப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ மாடிப்படிக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் உண்டு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் வீடு கட்ட முடியும்னா வெரி கிரேட். நான் இந்த வீட்டுக்கு வந்து 100 மார்க் போடுவேன் நான். ஸோ வீட்டுக்குள்ளே அந்த நடுவில் ஒரு சின்ன ரூம் பார்த்தோம் இல்லைங்க, அது வந்து பூஜா ரூம். ஸோ இவங்களுக்கும் நம்மளுடைய முறைப்படி வீட்டோடைய எஜமானுடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணியிருக்கோம். அவருக்கு உண்டான வந்து இறைவன் இறைவி மட்டும் தான் கொடுக்க போகிறோம். அவருடைய மனைவிக்கும் அவரோட குழந்தைகளுக்கு உண்டான இறைவன் இறைவி மட்டும் அவங்க வீட்டுக்கு கொடுக்க போகிறோம். பொதுவான சாமி படங்கள்லாம் அவங்களுக்கு யாருக்கும் நம்ம கொடுக்க போகிறதில்ல. இவங்களுக்கு இன்னும் தலைவிரிச்சம் பெண்டிங் இருக்குது. இன்னும் சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பின்னாடி இந்த வீடு கிரகப்பிரவேசத்துக்கு அப்புறம் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த பாத்ரூம் கூட நீங்கள் பார்க்குறதுல வீட்டுக்கு பக்கத்தில் காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் தான் செப்டி டேங்க் போட்டிருக்கோம். காம்பவுண்டுக்குள்ளே செப்டி டேங்க் கூட கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப முக்கியத்துவமான இடம். அதே போல் இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 2 ஏக்கர் தோட்டம். ஸோ வடகிழக்கு கார்னரில் ஒரு 100 அடியிலேருந்து ஸோ அப்படியே திருப்பி கவர் பண்ணிடுறேன். அப்படியே ரோடை மட்டும் காணும். ஓகே, திருப்பி வடகிழக்கு ரோட்டிலேருந்து ஒரு 100 அடிக்குள்ளேயே வந்து நாங்கள் வீடு கொடுத்துருக்கோம். பெரும்பாலான விவசாய பூமியில் வந்து வீடு கட்டுறாங்க அப்படின்னா தென்மேற்கு வந்து எய்ம் வச்சு வீடு கட்டுவாங்க. ஸோ இது வந்து முதல் தவறு. அப்படிலாம் கட்டக்கூடாது. ரோடு எங்கே இருக்கோ, கன்வீனியண்ட்டாக எங்கே இருக்கோ அங்கே தான் ஒரு வீடு கட்டணும். ஒரு 10 ஏக்கர் தோட்டம் இருக்குதுன்னா அங்கேயும் போய் தென்மேற்கில் வீடு கட்டக்கூடாது. 1 ஏக்கர் தோட்டம் இருக்கிறதுனால அங்கேயும் போய் வீடு கட்டக்கூடாது. வீடு கட்டக்குண்டான இடத்த மட்டும் ஸ்கொயராக சதுரமாக செவ்வகமாக செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மட்டும் கட்டிக்கலாம். ஸோ இவங்க தோட்டத்தில் வடகிழக்கில் நான் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த ஏரியாவில் நிறைய பேர் வந்து எப்படி கட்டுறீங்களே தப்பாச்சு அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூமி வந்து மேற்கு சரிவாக இருக்கும். இவங்க மேற்கு லாஸ்ட்டில் போய் வீடு கட்டினாங்கன்னா வீடு இருக்கிறதும் தெரியாது, வீடு ரொம்ப பள்ளத்தில் இருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக கொடுக்கக்கூடிய விஷயம். பூமி யார் பேர் வேணால் இருக்கட்டும்,
இந்த வீடு மட்டும் நம்ம சொல்லக்கூடிய ரூலில் கட்டிக்கிட்டாங்கன்னா போதும். ஸோ ஒரு 100% ஒரு சரியான வாஸ்துப்படி வீடு கட்டணுன்னா ஸோ என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஒன்றும் விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நிறைய சந்தேகங்கள் வரும். ஸோ அந்த சந்தேகங்களை தீர்க்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆந்திரா மட்டும் இல்லை, கர்நாடகா மட்டும் இல்லை, கேரளா மட்டும் இல்லை, பக்கத்தில் பாண்டி மட்டும் இல்லை, 5 ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம வந்து வாஸ்து பார்த்து கொடுத்துட்ருக்கோம். நேரடியாக விசிட் பண்ணி இந்த வாஸ்து பார்க்குறதுலேயும் சில விஷயங்கள் நம்ம ரொம்ப நுட்பமாக பண்ணக்கூடியது உண்டு. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு உங்கள் இடத்த பார்ப்போம், ரெண்டாவது உங்களுடைய ஜாதகம் பார்ப்போம், அந்த ஜாதகத்துலேயும் உங்களுக்கு என்ன மாதிரி வீடு அமையணுன்ற என்ன விதி இருக்கோ ஸோ அதுபடி வீடை வந்து நீங்களும் எங்கள்கிட்ட அந்த பிளானை கொடுக்கணும், நாங்களும் அந்த பிளானை சரி பண்ணி கொடுக்கணும். மூணாவது அந்த வீடு எவ்வளோ நாளில் கட்டி முடிக்கணுன்ற ஒரு டெட்லைனும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அது உங்கள் இஷ்டத்துக்கு ஜாலியாக வீடை கட்டலாம். இப்போ இவர் தோட்டத்தில் வீடு கட்டியிருக்காருன்னா இவரோட ஜாதக ரீதியாக இவர் வந்து சனியும் செவ்வாயும் சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால இவர் வந்து விவசாய நிலத்தில் வீடு கட்டுறாரு. இல்லாமல் ஒரு நபர் விவசாய நிலத்தில் வீடு கட்ட முடியாது. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. தமிழ்நாட்டில் என்ன தவிர யாருமே வந்து இந்த அளவுக்கு டெப்த்தாக போய் இந்த இடத்துல உங்களுக்கு வீடு அமைன்னு சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. அதுபோல் வாஸ்து நிபுணர் இன்னும் வரைக்கும் இல்லை, இதுக்கப்புறம் வரப்போகிறதில்ல. ஸோ அது இயற்கையை எனக்கு கொடுத்த அறிவு. நண்பர்களே, என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது என்னோட பேசணும், என்னுடைய அப்பாயின்மெண்ட், என்னுடைய நாலேஜ் ஏதாவது வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 9842944929. இதோட என்னோடய நம்பர். என்னோட மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா pmkrishnarajan@gmail.com. இதனோட மெயில் ஐடி. ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும், என்னோட பேசணும் அப்படின்னா ஒரு மெயில் போடுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு வந்து நீங்கள் பேசுங்க. என்னுடைய ஓய்வு நேரங்கள் உங்களுக்குரிய பதில் தரேன். என்னுடைய அப்பாயின்மெண்ட் வேணும்னா என்னோடய டீமோட நம்பர் அந்த நம்பர் தான். என்னோடய டீம் நம்பர் 9842944929. ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள், என்னோடய அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ நேரில் வருவோம். இதுபோல் நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் உண்டு, உங்களை பற்றின ரகசியமான விஷயங்களும் உண்டு. ஸோ உங்கள் இடத்துல வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். உலகில் உங்களைப் போல் இல்லை என்னை போல் இறைவன் இதுக்கு முன்னாடியும் நம்மளை படைக்கலை, இதுக்கப்புறமும் படைக்க போகிறதில்ல. ஸோ நீங்களும் ஒரு அரிதான பிறவி, நானும் ஒரு அரிதான பிறவி. அதே போல் தான் உங்களுக்கும் ஒரு தனித்துவமான வீடு உண்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.